இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராம், நேத்து பஞ்சாயத்துல சொன்னது மறந்து போச்சா? 10 மணிக்கு உன் வீட்டு சாவி என் கைக்கு வரணும்னு சொன்னேன். இன்னும் காலி பண்ணாம உள்ள உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாய மூடு. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்படி குடியிருக்கிற வீட்டை ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்க. யாரு ஏமாத்தினா? இந்த பத்திரத்தை பாரு. உன் வீட்டு ஆளுங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. இப்படி வாய் கூசாம போய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி எங்க முதுகுல குத்திட்டியே. என் புள்ள கடன்ல இருக்கிறது தெரிஞ்சு அதை வச்சு நீ விளையாடிட்டு இருக்கல்ல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அதெல்லாம் பணம் வாங்கறதுக்கு முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும். மரியாதையா எல்லாரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க. ஏய் புவனேஸ்வரி, இது எங்க பரம்பரை வீடு. எப்படி ஏமாத்திருக்கியே? அப்படி நாங்க உனக்கு என்னடி கொடுமை பண்ணோம்? சொந்த பந்தன்னு கூட பார்க்காம இவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ணிருக்கியே. இப்பதான் உங்களுக்கு சொந்தம்னு தெரியுதா அத்தை? என் வாழ்க்கையில நான் தனியால் ஆனது உன் பிள்ளையாலதான். அந்த துரோகத்துக்கு என்ன சொல்லுவீங்க? கோர்ட்ல அசிங்கப்பட்டு இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்தும் கூட இன்னும் திருந்த மாட்டீங்களா நீங்களா? ஏய், இப்படி ஏன் எங்க குடும்பத்தை அழிக்கணும்னு வெறி பிடிச்சு அழைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காத புவனேஸ்வரி. எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. போதும் போதும். இப்பதான் இதெல்லாம் இவர் சொல்லி முடிச்சாரு. மரியாதையா எல்லாரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க. ரகுராமா, இப்ப கூட நீ உன் முடிவுல உறுதியா இருக்கியா? இல்ல கோர்ட்டுக்கு போய்? இல்லங்க ஐயா, நான் சொன்ன வார்த்தையை என்னைக்கும் மீற மாட்டேன். நமக்கு தேவையான பொருட்களை எல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. ரகு,